நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்களோடு கூட இருந்து வருகிறதான ஒவ்வொரு நிமிஷத்துக்காகவும் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதுவரையே இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போகும், உம்முடைய வார்த்தைகள் ஒன்றும் ஒழிந்து போவதில்லை. ஏனென்றால் நீர் வாக்குரைத்தவர் மாறாதவராய் இருக்கின்றீர். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே இந்த இடத்திலே நிற்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு ஜீவனை காட்டிலும் பெரியது. பிதாவாகிய தேவன் எங்களுக்கு பாராட்டின அன்பு, அதாவது கடவுள் எங்களுக்கு பாராட்டின அன்பு மிக பெரியது. அதனாலே தான் நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். வாழ்த்துதலானது வரும்போதும் அது இயேசு கிறிஸ்துவினுள்ளாகத்தான் வருகிறது. பூமியிலே பலவிதமான வாழ்த்துக்கள் காணப்படுகிறது. ஆனால் ஒருவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்தப்படும்படிதான் தேவன் விரும்புகிறார். அதனாலே தான் நாங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தும் போது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்துதல் தெரிவிக்கின்றோம். இன்றைய நாளிலும் ஒரு சில காரியங்களை நாங்கள் பார்த்துக் கொள்ளுவோம். நாங்கள் எங்களுடைய வாழ்விலும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் எதை விரும்புகிறோம்? தேவனை நேசிக்கின்றோம், தேவனிடத்திலே வருகிறோம். ஆனாலும் நாங்கள் எவைகள் மேல் பிரியமுள்ளவர்களாக இருக்கிறோம்? எவைகளை நாங்கள் செய்ய விரும்புகிறோம்? தேவன் என்னுடைய இருதயத்திலே வைத்த காரியமானது, தேவனுடைய பிள்ளைகள் தேவனை நேசிக்கிறார்கள், பிள்ளைகள் தகப்பனை நேசிக்கிறார்கள். ஆனால் தகப்பனுடைய பிரியப்படியோ அல்லது தகப்பன் விரும்புகிறபடியோ செய்துவிட விரும்புகிறதில்லை. ஒரு பூமியின் வழக்கத்திலே எடுத்துக்கொண்டால் கூட தகப்பன் என்னுடைய விருப்பத்தை முழுமையுமாய் நிறைவேற்றத்தக்க பிள்ளைகள் காணப்படுவது கடினம். அவர்களுக்கு என்று ஒரு சொந்த விருப்பம் இருக்கிறது. அந்த விருப்பத்தை முதலில் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு பின்பு தகப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். அல்லது தன்னுடைய விருப்பமும் தகப்பனுடைய விருப்பமும் ஒன்றாய் காணப்படும் பட்சத்தில் அதை முதலில் நிறைவேற்ற விரும்புகிறவர்களாய் இந்த பூமியின் வழக்கம் காணப்படுகிறது. ஆனால் தேவனாகிய கடவுளோ, அவர் மனுஷனை உண்டாக்கினார். அவன் தன்னோடு கூட இருக்கவும் தன்னோடு கூட நடக்கவும் அவர் உண்டாக்கினார். ஆனால் அவனோ தனக்கு பிரியமானபடியே அவன் தெரிந்து கொண்டான். ஆதாமுக்கு ஆண்டவர் ஏவாளை கொடுத்தார். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். தன்னுடைய பார்வைக்கு அது புசிப்புக்கு நல்லதும் இன்பமுமா இருக்கும் என்று சொல்லி அவள் புசித்தாள். அதை ஆதாமும் புசித்தான். எப்படி தேவன் செய்ய வேண்டாம், நீங்கள் தொட வேண்டாம், புசிக்க வேண்டாம் என்று சொல்லி தேவன் வேண்டாம் என்று சொன்னதை, தேவன் விரும்பாததை, வெறுக்கிறதை அன்று ஆதாமும் ஏவாளும் செய்தார்கள். அதனாலே அவர்கள் தேவனை தூரப்படுத்தப்பட்டார்கள். அதே போலதான் இன்றும் தேவன் எங்களை, அவருடைய பிள்ளைகளை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். நாங்கள் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் பிதாவினுடைய விருப்பத்தை, அதாவது சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோமா? தேவன் எங்களுக்கு தருகின்ற காரியங்களிலே நாங்கள் நடக்கிறோமா? என்னுடைய விருப்பத்தை தள்ளி வைத்து நான் தேவனுடைய விருப்பத்தை செய்கிறேனா? அல்லது தேவனுடைய விருப்பத்தை தள்ளி வைத்து என்னுடைய விருப்பத்தை நான் செய்கின்றேனா என்று நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் காணப்படுகின்றது. நாங்கள் தேவனுடைய விருப்பத்தை செய்வோமானால் நாங்கள் பிசாசினாலே வஞ்சிக்கப்பட மாட்டோம். ஆனால் எங்களுடைய சுய விருப்பத்தை நாங்கள் செய்ய நிறைவேற்ற நாங்கள் தேவனுக்குள்ளே இருந்து முற்படுவோமானால் நாங்கள் வஞ்சிக்கப்படுகிறவர்களும்
தேவனுக்கு தூரம் போகின்றவர்களாயும் சிலவளை தேவனை விட்டு நம்மளை பிரிக்கும்படியான காரியங்களும் எங்கள் வாழ்வில் நுழைந்துவிடும். அதனாலே தான் யோவானிலே 10ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவும் அன்றி அவன் வேறொன்றுக்கும் வரான் என்று சொல்லி, அவன் எங்களிடத்திலே வர விரும்புகிறதெல்லாம் எப்படியாவது முதலாவது தேவனை விட்டு தூரப்படுத்த வேண்டும். அப்படி தூரப்படுத்தும் போது பாவம் மிகுதியாகும். அப்பொழுது நான் இவனை கொன்று விடலாம், அழித்து விடலாம் என்று. ஆனால் தேவன் எங்களை காக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். அதனாலே தான் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் எச்சரிக்கிறவராய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் வாசிப்போமானால் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொல்லி பழைய எச்சரிப்புகளை நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே அதிக எச்சரிப்புகளை காண்கின்றோம். ஆனால் இன்று நான் தேவனுடன் நடக்கிற வாழ்விலும் தேவனுக்குடைய ஜனங்களை நான் காண்கின்ற நாட்களிலும் போகின்ற நாட்களிலும் நான் விரும்புகிற பார்க்கிற காரியங்கள் சில காரியங்கள் உண்டு. நான் பார்க்கிற காரியங்களிலே தேவன் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். எப்படி என்றால், எல்லா ஜனங்களும் அவர்களுக்குள்ளே மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் காணப்பட்டாலும் அந்த மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறதற்கு விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நான் என்ன எடுத்துக்கொள்ளுவேன், ஆனால் எனக்குள்ளே தேவன் அருவருக்கிற காரியம் ஒன்று காணப்படுகிறது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஒன்று எனக்குள்ளே காணப்படுகிறது. ஆனாலும் அதை குறித்து தேவன் இன்னொருவரூடாக பேசுவதையோ அல்லது அவர் எனக்கு அதை கண்டித்து உணர்த்தி சொல்லி அதை விட்டு விடுகிறதற்கு ஏதுவான காரியங்களை நாங்கள் விரும்புகிறதே இல்லை. மாறாக தேவன் தீங்கு செய்யும் போதும் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நடக்கிறார் என்று சொல்லும் போது அதை விரும்புகிறவர்களாய் காணப்படுகிறோம். நாங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே வாசித்துக் கொண்டு போகலாம். தேவன் சொல்லுகிறார், நன்மை செய்தால் நன்மைக்கு அதிக நன்மை பலன் இல்லையோ, தீமை செய்தால் உன் படியிலே பாவம் படுத்திருக்கும் அல்லவோ என்று சொல்லி. ஆனால் நாங்கள் தீமை செய்கிறவர்களாய் இருக்கும் போதும் அந்த தீமையை விட்டு விலகி அந்த பாவத்துக்கு ஏதுவான காரியங்களை விட்டு விலகி மனம் திரும்பி நன்மை செய்கிறவர்களாய் காணப்படாமல், நன்மை செய்யாதிருக்கும் போதும் நன்மை செய்கிறவர்களை போல காணப்படுகிறதிலே நாங்கள் அதிக விருப்பமுள்ளவர்களாய் காணப்படுகின்றோம். நான் பல சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஜெபம் பண்ணின நேரங்களிலே தேவன் என்னுடைய இருதயத்திலே வைத்த காரியம், மனம் திரும்ப வேண்டிய காரியம் இருக்கிறது. ஆனால் சொல்லுவதில் கேட்பதில் அவர்கள் பிரியப்படல. நீ காண்கின்றது உனக்கு இருதயத்திலே உண்டாயிருக்கிற என்னுடைய சிந்தைகள் உண்மை, ஆனால் நீ அவைகளை சொன்னால் அவர்கள் அதை பிரியப்பட மாட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் பார்க்கிறதிலே பழக்கப்பட்டவர்களாய் வாழ்கின்றோம். நான் ஒருவரை சந்தித்த போது அவர் சொன்ன காரியம், நான் புதிய ஒன்றும் செய்யவில்லை, அவர்கள் செய்கிறதைத்தான் நானும் செய்கிறேன், அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் தானே, அதைத்தானே செய்கிறார்கள், நானும் தேவனுடைய பிள்ளை தானே, அதைத்தானே செய்கிறேன். அப்போ அவர்கள் செய்வதும் நான் செய்வதும் ஒன்றாக இருக்கும்போது, அவர்கள் செய்வது நீதியாக இருக்கும்போது நான் செய்வது எப்படி பாவமாக இருக்கும்? உதாரணத்துக்கு ஒரு தேவனுடைய பிள்ளையாய் காணப்படுகிறவன் உதாரணத்துக்கு அல்கஹால், ஒரு பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான், அவன் அதை செய்கின்றான். இன்னொருவருக்கு அதை சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், அவர் செய்யும் போது அது பாவம் இல்லை, நான் செய்யும் போது எப்படி பாவம் என்று சொல்லி. அப்ப தேவன் அருவருக்கிற காரியமா இருந்தால், தேவன் விரும்பாத காரியமா இருந்தால், இன்னொரு நீதிமான் செய்தாலும் அது நீதி ஆகாது. நீதிமான் பாவம் செய்தால் அது பாவம்தான். அவன் நீதிமானுக்குரிய கிரிகை அவனிடத்திலே இல்லை. நீதிமான் நீதிமானுக்குரிய கிரிகையை செய்ய வேண்டும், அதைத்தான் விரும்புகிறார் தேவன். நீதிமான் அநீதியின் கிரிகையிலே பிரியப்படவும் அதை செய்யவும் தேவன் விரும்புகிறதில்லை. இன்றைய நாளிலும் இந்த காரியங்களை குறித்து நான்
தேவனிடத்திலே எனக்கு தேவன் வைத்த போது நாங்கள் அந்த 2 குமாரரை குறித்து நாங்கள் அதிகம் பார்க்கிறோம். லூக்காவிலே நாங்கள் 15வது அதிகாரத்திலே இந்த 2 குமாரரை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று இளைய குமாரன், மற்றது மூத்த குமாரன் என்று சொல்லி. இளைய குமாரன் தகப்பனிடத்திலே ஆஸ்திகள் அந்தஸ்துகளை எல்லாம் வாங்கி கொண்டு அவன் தூரம் போகிறான். அந்த இளைய குமாரனும் மூத்த குமாரனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லும்போது எப்படி சொல்லுகிறார் என்றால், அவர் அது குடும்பத்திலே இருந்து ஒரு உவமையை எடுத்து காட்டாமல் பரலோக ராட்சியத்துக்குள்ளே இருந்ததை எடுத்து காட்டுகிறார். ஆபிரகாமினுடைய பிள்ளையாய் எடுத்து காட்டுகிறார். நாங்கள் அதை உலக பிரகாரமான ஒரு குடும்பத்திலே இருக்கிற ஒரு தகப்பனுக்கு இருக்கிற 2 பிள்ளைகளாய் பார்க்கக்கூடாது. அதை பிதாவாகிய தேவனுடைய 2 பிள்ளைகளாயும் அல்லது ஆபிரகாமினுடைய சந்ததியிலே தேவனுடைய பிள்ளைகளாகி இருக்கிற பிள்ளைகளாயும் நாங்கள் பார்க்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அப்ப இங்க தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற 2 பேர் இருக்கிறாங்க. இந்த ராட்சியத்துக்கு உட்பட்டவங்க இருக்கிறாங்க. அந்த அந்த தகப்பன் தேவனுடைய ராட்சியத்துக்கு தான் ஒப்பிடப்படுகிறான். அந்த தகப்பனிடத்திலே அவன் வந்து தனக்கு உண்டான சொத்திலே எல்லாவற்றையும் அவன் வாங்கி செல்லுகிறான். வாங்கி சென்ற போது அவன் தன்னுடைய இஷ்டப்படி எல்லாம் செய்கின்றான். அவனுக்கு அது பிரியமாக இருந்தது. ஆனால் அவனுக்கு தெரியும் இதில் தகப்பனுக்கு பிரியமில்லை என்று சொல்லி. ஒரு தகப்பன் சொத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் 2 பிள்ளைகள் காணப்பட்டால் போய் சொத்தை பிரித்து தாங்க, நான் வேறு இடத்துக்கு போறேன் என்று சொல்லும்போது தகப்பன் கொடுக்க மாட்டார். அங்கு போராட்டங்கள் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் காணப்படும். அவனமாய் இந்த 2வது மகன் தன்னுடைய சொத்தையெல்லாம் வேண்டிக் கொண்டு, தகப்பனுக்கு கீழ்ப்பட்ட மகன், தகப்பனுடைய சகலவற்றுக்கும் சுதந்திரவாளியான மகன், அவன் என்ன செய்கின்றான்? எல்லாவற்றையும் வாங்கிட்டு போய் துன்மார்க்கமாய் அவன் ஜீவனம் பண்ணுகிறான். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணின பின்பு பாவம் அவனை மேற்கொண்டது. அவனுக்கு சாப்பாடு இல்லாமல் இருந்தது. அந்த லூக்கா 17வது வசனம் எப்படி சொல்லுகிறது என்றால், அவனுக்கு புத்தி தெளிந்து அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரன் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நான் இங்கே பசியினால் சாகிறேன். சோ அவனுக்கு புத்தி தெளிந்தது. அவன் புத்தி தெளிந்த பின்புதான் அவன் தன்னுடைய தகப்பனை நினைக்கின்றான். அவனுக்கு பணம் முடிந்த போது அவன் நினைத்திருக்கலாம், அல்லது குறைந்து கொண்டு வருகின்ற போது நினைத்திருக்கலாம், அல்லது அவன் ஓகே நான் தேவனிடத்திலே போவோம் என்று சொல்லி அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் அவனாலே அந்த பாவம் அவனை விடவில்லை. அவன் துன்மார்க்கமாய் தன்னுடைய, இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுகிறது, அவன் வேசிகளிடத்தில் எல்லாம் தன்னுடைய பணத்தை செலவழித்தான் என்று சொல்லி, இதிலே சிலதிலே துன்மார்க்கமாய் என்று சொல்லி டீசென்றாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் தவறாய் தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவழித்து அவன் பாவத்திலே அவன் காணப்படுகின்றான். அப்படி காணப்படுகின்ற போது, பாவம் மிகுதியான பொழுது அவன் அங்கு எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான். அவனோடு கூட இருந்தவர்கள் என்ற அந்த தேசம் பஞ்சத்தினாலே நிறைகின்றது. அவனுக்கு சாப்பாடு இல்லை. ஆனால் அவன் என்ன நினைக்கின்றான் என்றால், தன் தகப்பனிடத்திலே போகும்போது, அந்த வார்த்தை எனக்கு பிடித்திருந்தது எப்படி என்று சொன்னால், புத்தி தெளிந்து, அவன் புத்தி தெளிந்து தகப்பனுடைய வீட்டுக்கு வருகிறான். ஒருவன் கிறிஸ்துவனிடத்திலே அவன் வரும்போது அவன் புத்தி தெளிந்து வருகிறான். தகப்பனுடைய வீட்டுக்கு வரும்போது அடிமைத்தனத்திலிருந்து அவன் விடுபட்டு வருகிறான். அவன் இவ்வளவு நாளும் எதற்குள்ளே கட்டுப்பட்டு கிடந்தானோ அதற்குள்ளே விடுபட்டு வருகிறான். அவன் பாவத்திலே இருந்தான், அதிலே விடுபட்டு வருகிறான். அதனாலே தான் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது. போன மகளமை பார்த்தது போல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் அவன்
பிழைத்திருக்கிறான், அவன் உயிரடைகின்றான், மீட்கப்படுகிறான் என்று சொல்லி அதுதான் தேவனுடைய ராஜ்யம். பூமியினுடைய ராஜ்யத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் அதுதான் வித்தியாசம். உலக பிரகாரமான தகப்பனிடத்திலே திரும்பி வரும்போது அவனை தகப்பன் ஏற்றுக்கொள்ள முடியும், ஆனால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஆனால் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு, அதாவது பிதாவாகிய தேவனிடத்திலே பிள்ளையாய் மனம் திரும்பி வரும்போது அங்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மனம் திரும்பி வராத பட்சத்தில் அவைகள் மன்னிக்கப்படுகிறதில்லை. அதனாலே தான் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், ஒருவன் தேவனுக்கு பிரியமான காரியத்தை அவன் செய்துட்டு இருந்தால் அவன் தேவனுக்கு பிரியமான காரணனாய் இருக்கிறான். அவன் தேவனுடைய பிள்ளையாய் இருந்தும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவன் செய்வானானால் அவன் நீதிமான் அல்ல. அவன் மீண்டும் அந்த நீதிக்குள்ளே அவன் திரும்பி வர வேண்டிய காரியமாக இருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள்ளே திரும்பி வர வேண்டியதாய் காணப்படுகிறது. ஏனென்றால் அவன் உலகத்தை தேவனுடைய ராஜ்யத்தையும் நேசித்துக் கொண்டிருக்கிறான். அதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் 2 எஜமானருக்கு வேலை செய்ய முடியாது என்று சொல்லி. அப்ப ஒன்று நேரத்திலே ஒன்றை அசட்டை பண்ணி ஒன்றை சிநேகிப்பான். அவன் தேவனுடைய வார்த்தையை, பாவம் செய்யாதே என்கின்ற தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணி அவன் பாவம் செய்கின்றான். பாவம் செய்கிறதுல ஒன்றுமில்லை. பாவத்தின் வல்லமை கிறிஸ்துவின் வல்லமையோட பெரிதல்ல. ஆனால் அவன் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறதுனாலே தான், அவன் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காததினாலே தான் அங்கு பாவம் பலன் செய்கின்றது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளும் அவருடைய வார்த்தைக்குள்ளும் அவன் இருப்பான், நடப்பானால் அவனை பாவம் மேற்கொள்ளாது, பாவம் பலன் செய்யாது. அப்ப நாங்கள் அவருடைய வார்த்தையிலே பிரியமாயிருந்து, கர்த்தர் பிரியப்படுகிற காரியங்களிலே பிரியமாயிருந்து, அந்த வார்த்தைகளுக்குள்ளே நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்பதுதான் தேவன் விரும்புகிற காரியம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய காரியம் அதுதான். தேவன் விரும்புகிறதும் அதுதான். அப்ப அவன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், லூக்கா 15வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாங்கள் ஆரம்பத்திலே இருந்து பார்ப்போமானால், அவன் தன்னுடைய தகப்பனுடைய சொத்துக்களின் பாதியை, தனக்குரிய பங்கை வாங்கிட்டு போய் துன்மார்க்கமாய் செலவழித்து, அவனிடத்திலே அந்த தேசத்திலே பஞ்சம் வந்தபோது அவனுக்கு சாப்பிட வசதி இல்லாமல், சாப்பிட ஒருவரும் கொடுக்காத போது அவன் தன்னுடைய தகப்பனை நினைக்கின்றான், தன் வீட்டை நினைக்கின்றான். அதே போலதான் இந்த பூமியிலே வாழுகிற நாங்களும் எங்களை பரமபிதாவை, என்னை பாவத்தை மன்னிக்க ஒருவர் உண்டு, என்னை ஏற்றுக்கொள்ள ஒருவர் உண்டு, என்னை விடுவிக்க ஒருவர் உண்டு என்று சொல்லி அவருடைய ராஜ்யத்தை நாங்கள் நினைத்து, பிதாவாகிய தேவனை, கிறிஸ்துவை நினைத்து நாங்கள் அங்கு வருவோமானால் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ளுகிறோம், இந்த தகப்பனை போல. அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார், என்னுடைய இருதயம் உனக்காக எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறது. I'm knocking your door. நான் உன்னுடைய இருதயமாகிய கதவை தட்டுகிறேன், நீ ஒருவன் திறந்தால் வருவேன் என்று சொல்லி. அதே போல பரலோக ராஜ்யம் ஆல்வேஸ் ஓப்பன் டு என்டர். பரலோக ராஜ்யம் திறந்துதான் இருக்கிறது ஒருவன் உள்ளுக்கு வருவதற்கு. கிறிஸ்துவனூடாக ஒருவன் கிறிஸ்துவனூடாக வந்தால் அவன் அங்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்ப அவன் மனம் திரும்பி வருகிறான். மனம் திரும்பி வரும்போது 18வது வசனத்திலே அவன் சொல்லுகிறான், எப்படி என்றால், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கும் விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். அவன் தேவனிடத்திலே வருகிறான், தகப்பனிடத்திலே வருகிறான், வந்து சொல்லுகிறான், தகப்பனே, நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும், எனக்கு ஒரு ஆகாரத்தை தாரும் என்று கேட்கின்றான். அதே போலதான் நாங்களும் தேவனிடத்திலே வந்து, கிறிஸ்துவனிடத்திலே வந்து, பிதாவே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், உமக்கு பிரியமில்லாதபடியெல்லாம் நடந்தேன், என் பாவத்தை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்ற போது அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அன்பை பிரியமானவர்களே, நாங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாய் காணப்படலாம்,
கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் காணப்படலாம். ஆனால் எங்கள் வாழ்வில் பாவம் இருக்குமானால், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் எங்கள் வாழ்வில் காணப்படுமானால், நாங்கள் அவரிடத்திலே வருவதும் அறிக்கை இட்டு மனம் திரும்ப வேண்டியதும் அவசியமாய் காணப்படுகிறது. அப்படி மனம் திரும்ப அவன் சித்தம் உள்ளவனாய் வருகிறான். அவன் அப்படி சித்தம் உள்ளவனாய் வரும்போது அதை அறிந்த தகப்பன் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து எப்பொழுதும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அது போலதான் இந்த மகனும் வரும்போது தூரத்திலே தகப்பன் காணுகிறார். 15வது அதிகாரம் 20வது வசனம் எப்படி சொல்லுகிறது என்றால், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே தகப்பன் அவனை கண்டு மனதுருகி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்கிறான். அவன் இன்னும் தகப்பனிடத்தில் வரவில்லை. தகப்பனிடத்திலே வர சித்தம் உள்ளவனாய் வருகிறான். தகப்பன் தன் மகனை எதிர்பார்த்த வண்ணமாய் இருக்கிறார். அப்ப அந்த மகன் தகப்பனிடத்திலே வரும்போது அதை கண்ட தகப்பன் சந்தோஷத்தினாலே அவனே தன் மகனை போகின்றார். போய் அவனை கண்டு மனதுருகிற தகப்பன். உலகத்திலே இருக்கிற இந்த தகப்பனே மனதுருகிறவர்களாக இருந்தால், பாவத்தை மன்னிக்க வல்லமையுள்ளவரும் எங்கள் பாவத்தை மன்னிக்கும்படி தன்னை தானே சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தவரும் ஆயிர இயேசு கிறிஸ்து எவ்வளவு மனதுருக்கத்தின் தேவன். அவர் கம்பேஷன் ஆஃப் காட் என்று சொல்லப்படுகிறது, மனதுருக்கத்தின் தேவன். அந்த மனதுருக்கத்தின் தேவனிடத்திலே அவன் வருகிறான். வரும்போது தகப்பன் அவனை காண்கின்றார், மனதுருகி அவனை சேர்த்து கொள்ளுகிறார். அதே போலதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளும் ஒருவன் கிறிஸ்துவனிடத்திலே வரும்போது கிறிஸ்து அவனை புறம்பே தள்ளுகிறதில்லை, அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவனை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்த்து கொள்ளுகிறார். தேவன் ஒருவனை சேர்த்து கொண்டால் சேர்த்து கொண்டதுதான், அவர் திரும்ப அனுப்புறதில்லை. இந்த பூமிதான் மனுஷனிடத்திலே இருக்கின்ற நன்மைகளை பார்த்து சிநேகிக்கும். ஆனால் தேவ அன்பு தன்னிடத்திலே உள்ளதை பார்த்து மனுஷனை நேசிக்கும். உங்களுக்கு நான் சொல்லுகிறது புரியுமா தெரியல? உலகத்திலே ஒரு மனுஷனிடத்திலே ஒரு மனுஷன் வைக்கிற அன்பு அவனிடத்திலே என்ன இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் அவனிடத்திலே அன்பு காணப்படும். கணவனிடத்திலே மனைவியானாலும் சரி, மனைவியிடத்திலே கணவனானாலும் சரி, அழகின் நிமித்தம், ஆஸ்தியின் நிமித்தம், அதிகாரத்தின் நிமித்தம், மற்றது என்ன சொல்றால் பதவியின் நிமித்தம், அதுகளின் நிமித்தம் காணப்படுகிற அன்புகள் உண்டு. அவர்களிடத்தில் என்ன உண்டென்று கண்டு காணுகின்ற வைக்கின்ற அன்பு உலகத்திலே. ஆனால் தேவனுடைய அன்பு அப்படி அல்ல. எங்களிடத்திலே ஒன்றும் இல்லை என்றும், எங்களிடத்தில் ஒன்றும் இல்லாதிருந்தும் எங்களை நேசிக்கின்ற அன்பு. அதான் ஒருவர் பாடும்போது பாடுகிறார், என்னிடத்தில் என்ன நன்மை கண்டீர் என்னை நீ நேசிக்க. நீர் நேசிக்கிற அளவுக்கு என்னிடத்தில் என்ன நன்மை உண்டதாக என்று சொல்லி அவர் எங்களை நேசிக்கிறதற்கு எனக்கு வார்த்தை இல்லை. ஸோ அந்த தேவன் இடத்திலே நாங்கள் வரும்போது இவைகளை அறிந்து கொள்ள முடியும். பதினைந்தாவது அதிகாரம் 26வது 27வது வசனம் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், 26வது 27வது வசனம், அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் சேர்ந்தபடியினால் அவனுக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் ஊழியக்காரன் ஒருவனை அழைத்து இவைகளை விசாரிக்கின்றான். அப்ப
மூத்த தகப்பன் வயலிலே இருந்து வருகின்றான். வரும்போது கீத வாத்தியங்கள் சந்தோஷங்களை பார்க்கின்ற சத்தத்தை கேட்ட பொழுது அவன் கேட்கிறான், இது எப்படி என்று. அப்போ அவன் சொல்லுகிறான், அவனுடைய சகோதரன், அப்பா அவனுடைய மகன் மீண்டும் சுகபலத்தோடு வந்தபடியினால் அங்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகி இருக்கிறது என்று சொல்லி, அப்படித்தான் ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யத்தில் அதிக சந்தோஷம் உண்டாகிறது. நாங்கள் உண்மையாய் மனம் திரும்பும் போது, தேவனிடத்தில் உண்மையாய் மனம் திரும்பி நாங்கள் வரும்போது தேவன் படுகிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அப்ப தேவன் இடத்திலே ஒருவன் வரும்போது எப்படிப்பட்டவன் வருகிறான் என்று 32வது வசனம் சொல்லுகிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினால் மகிழ்ந்து சந்தோஷமாயிருக்கும்படி பூமியிலே காணப்படும். அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே ஒருவன் வரும்போது எப்படி வருகிறான் என்றால், அவன் திரும்பவும் உயிர்ப்பிக்கிறவனாய் வருகின்றான், திரும்பவும் காணப்பட்டவனாய் வருகின்றான். எங்கே? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே, அதாவது தகப்பனுடைய வீட்டுக்குள்ளே. பூமியிலே ஒரே ஒரு கடவுள் உண்டு. பூமியிலே பல நாடுகள் இருக்கலாம், பல மொழிகள் இருக்கலாம், பல இனங்கள் இருக்கலாம், பல தேசங்கள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் ஒருவரே, கடவுள் ஒருவரே, தேவன் ஒருவரே. அந்த தேவனுக்கு சகலரும் பிள்ளைகளே. அந்த பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே காணப்படாது விட்டால் அவன் மரித்தவன், உயிர்ப்பிக்கப்படாதவன். அதாவது தேவனால் உயிர்ப்பிக்கப்படாதவன், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே காணப்படாதவன். இந்த பூமியிலே அவனுக்கு வாழ்வதற்கு ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது தான், அது மரிக்கத்தக்க ஜீவன். இது உயிர்த்தெழுதலுக்கு ஏதுவான ஜீவன். அப்போ அந்த உயிர்த்தெழுதலுக்கான ஜீவன், உயிர்த்தெழுதலுக்கு ஏதுவான ஜீவனுக்குள்ளே ஒரு மனுஷன் வாழுவதைத்தான் தேவன் விரும்புகிறார். அதனாலே தான் அவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னிடத்திலே வர வேண்டும் என்று சொல்லி. தேவன் அவனிடத்திலே வரும்போது தேவன் என்ன செய்கிறார் என்றால், தேவன் அவனை சேர்த்துக் கொள்ளுகிறார், அவனுக்கு எல்லாத்தையும் மன்னித்து கொடுக்கிறார், திரும்பவும் உயிரடைகிறான், திரும்பவும் காணப்படுகிறான். எப்படி என்றால், அவர் அவனை காணப்பட்ட பொழுது உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்து, மோதிரத்தை கொடுத்து, எல்லாவற்றையும் முடிப்பித்து தேவன் சந்தோஷப்படுகிறார். ஒருவன் தேவனிடத்திலே சேர்த்து கொள்ளும் பொழுது அவன் தேவனால் உண்டாகுகிறான், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே காணப்படுகின்றான். அப்படி ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே காணப்படுவதே தேவனுக்கு பிரியமானதாய் காணப்படுகின்றது. அதனாலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்ப விருப்பமில்லாத இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ள எண்ணாதிருங்கள். ஆபிரகாம் என்னை விசுவாசித்தான், அவன் என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தான், அவன் என்னோடு கூட நடந்தான். நீங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளானால் நீங்கள் என்னை கொலை செய்ய தேட மாட்டீர்கள் என்று சொல்லி. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகளை அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவர் எப்படி பாவங்களை மன்னிக்க முடியும்? இவர் எப்படி தன்னை தேவன் என்று சொல்ல முடியும்? இவர் எப்படி என்று சொல்லி மனம் திரும்புதலை குறித்து அவர் கூறினால், மனம் திரும்ப விருப்பமானவர்கள் அவரிடத்திலே வந்தார்கள். மனம் திரும்ப விருப்பமில்லாதவர்கள் தான் இப்படி பேசிக்கொண்டு காரியங்களை செய்தார்கள். மனம் திரும்ப விருப்பமுள்ளவரையும் தேவன் அறிவார், மனம் திரும்ப விருப்பமில்லாதவரையும் தேவன் அறிவார். இருளிலே நடக்கிற கிரியையும் அவர் அறிவார், ஒளியிலே நடக்கிற கிரியையும் அறிவார். எனக்குள்ளே காணப்படுகின்ற ஒளியையும் அறிவார், எனக்குள்ளே காணப்படுகிற இருளையும் அவர் அறிவார். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், ஒருவன் தேவனுக்கு எதையும் மறைத்து விட முடியாது. ஒருவனுக்கு தன்னுடைய இருளின் கிரிகை காணப்படுமானால், பாவத்துக்குரியவைகள் காணப்படுமானால், மரணத்துக்கு ஏதுவானவைகள் காணப்படுமானால், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே காணப்படுவதற்கு ஏதுவானவைகள் அவனுக்குள்ளே காணப்படுமானால், அவைகளை விட்டு மனம் திரும்பி தேவனோடு கூட ஒப்புரவாகி தேவனுடைய இடத்திலே மன்னிப்பை பெற்று
தேவன் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். நான் சொன்னால் உங்களுக்கு ஷொக்காக இருக்கும். பாவம் மன்னிக்கப்படாத கிறிஸ்தவர்களும் பூமியிலே உண்டு. தன்னை கிறிஸ்தவர்கள் என்று காண்பிக்கின்ற பாவம் மன்னிக்கப்படாத கிறிஸ்தவர்களும் உண்டு. கிறிஸ்து எங்களுக்கு தகப்பன், நான் கிறிஸ்தவன், நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறது நல்லதுதான், செய்வது நல்லதுதான். ஆனால் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அன்பின் பிரியமானவர்களே, வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையனவைகள் எல்லாம் ஒழிந்தன என்று சொல்லி, பழையனவைகள் எல்லாம் ஒழிந்தன. பழைய பாவமாகிய மனுஷன், பழைய பாவத்துக்குரியவைகள், பழையவைகள், அதாவது கிறிஸ்து வரக்கு முன்பு வாழ்வில் காணப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத, தேவன் அருவருக்கிற காரியம் யாவும் கிறிஸ்து வந்த பின்பு நீங்கிவிட வேண்டும். நீங்கி அவன் புது மனுஷனாய் வாழ வேண்டும். அப்படி உடனே அது நடக்காது போனால் சில வேளைகளில் சிலர் அவர்கள் வாழ்நாட்களிலே அவைகளை விட்டுவிட பிரியமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அதனாலே தான் தேவன் சொல்லுகிறார், ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் அவன் பரிசுத்தாய் தன்னைத்தான் சோதித்தறிந்து நிதானித்தால் அவன் நியாயம் தீர்க்கப்படான். ஒருவன் தன்னைத்தான் சோதித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படான் என்றால் அவன் தன்னைத்தானே ஆராய்ந்து அறிந்து தான் வாழ்வில் நடக்க வேண்டும் என்று சொல்லி, நான் தேவனிடத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். பிதாவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், உம்முடைய புத்திரர்களாக இருக்கிறோம். தகப்பனே, நாங்கள் உம்முடைய வீட்டில் காணப்பட, உம்முடைய வீட்டில் உமக்கோடு உமக்கு பிரியமானதை செய்து காணப்படுகிற பிள்ளைகளாய் எங்களை வழிநடத்தும். உம்முடைய வார்த்தை எங்களை அவைகளுக்கு ஏதுவானவாய் நடத்தட்டும். உம்முடைய பிள்ளை என்று சொல்லி கொண்டு நான் உம்முடைய வீட்டிலே காணப்படாதபடி எனக்குள்ளே ஆண்டவரே, எங்களுக்குள்ளே ஆண்டவரே, பாவத்துக்கு ஏதுவானவைகள், தேவனுக்கு பிரியமில்லாதவைகள், எங்களுடைய சித்தத்தின்படி செய்கின்ற காரியங்கள் ஒவ்வொருவரையும் எங்களை விட்டு நீங்கி இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பிதாவே, உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவானவர் எனக்குள்ளே உயிர்ப்பிக்கப்படுவாராக. பிதா குமாரனுக்குள் எங்களை அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் முன்குறித்தது போல நாங்களும் அவருடைய சாயலுக்குள்ளே எங்களை முன்குறிக்கப்பட எங்களை நடத்துங்க. யோவானிலே சொன்னது போல உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உம்முடைய விருப்பத்தின்படி வாழ எங்களை பழக்கிக் கொள்ள கிருபை தருவீராக. ஆமென்.